வராகியே துணை. என் அன்பு பிள்ளையே, எல்லாம் தயாராகி விட்டது. உனக்காகத்தான் காத்து கொண்டு இருக்கின்றது. அதை தாராளமாக பெற்றுக்கொள். உன் அம்மா சொல்கின்றேன், நீ எந்த தவறும் செய்யவில்லை. உன் மீது பிறர் தவறான சாபம் விடுகிறார்கள் என்றாலே அது உன் மீது இல்லை. உன் நிழலையும் அது தீண்டாது. அதனால் பயப்படாதே, பதறாதே. வீண் பழியை சுமத்தியவர்களிடமே அந்த சாபம் திரும்பி போய் சேரும். கவலையை விடு, மனதை நிம்மதியாக வை. நான் உன்னுடன் இருக்கின்றேன். ஏன் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று மனதை வருத்திக் கொள்கின்றாய்? இது முடிவு அல்ல, துவக்கம்தான். நீ இன்னும் திரும்பி பார்க்காத சுவாரஸ்யமான பக்கங்கள் உன் வாழ்க்கை எனும் புத்தகத்தில் இருக்கின்றன. அவற்றை நான் தான் எழுதுகின்றேன். கொஞ்சம் பொறு, நான் உனக்கு பல அற்புதங்களை தரப்போகின்றேன். நீ கேட்டதை நான் கொடுக்க போகின்றேன். எல்லாம் உனக்காக தயாராகி கொண்டு இருக்கின்றது. நீ கேட்ட பணமும் செல்வாக்கும் உன்னை வந்து சேரும். நான் உன் வாழ்க்கையை நிச்சயமாக ஒழுங்குபடுத்தி வைத்துள்ளேன். இப்போது நீ சந்திக்கும் வலிகளும் வேதனைகளும் நிரந்தரம் அல்ல. நீ என் மீது கொண்டுள்ள பக்தியை நான் அறிவேன். அதேபோல் என் அருளும் என்றும் உன்னுடன் இருக்கும். என்னை வந்து தரிசனம் செய், உன் மனம் நிம்மதி அடையும். இனி உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் நீ காணப்போகின்றாய். நம்பிக்கையுடன் என்னை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் நன்றாகவே அமையும். உன் வாழ்க்கையை நீ வாழும் வரை என் அருளால் நிம்மதி இன்பம் என்றும் உன்னை தொடரும். பிறர் வாழ்க்கையை போல வாழ நினைத்தாய் என்றால் அதே கணம் முன்னிடம் இருக்கும் அனைத்தையும் இழக்க ஆரம்பித்து விடுவாய். உனக்கு நான் அளித்த வாழ்வை முழுமையாக வாழ்பவனாக இருக்க வா. என் ஆசீர்வாதமும் அருளும் எப்போதும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கும். உன் கண்ணில் மீண்டும் ஒளி பிறக்கும். இன்று வரை உன்னை பிணைத்த துன்பம் விலகி போகும். உன் ஆசைகள் பூத்து பழிக்கும். என் அருள் நிழலில் பயமின்றி நட. என் வாக்கு பொய்யாகாது. என்னுடைய கருணை பார்வை உன் மீது தான் இருக்கின்றது. அதனால் இந்த உலகம் உன்னை விட்டு விலகினாலும் நான் விலக மாட்டேன். என் அருள் உன் பின்னால் நிழலாய் இருக்கும். உன் கண்களில் ஒளி மலரும் வரை நான் உன்னோடு இருப்பேன். இது உன் அம்மா வராகியுடன் வாக்கு. உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள். ஆனால் நான் தரவில்லை என்றால் அது உன் நன்மைக்கு உரியதல்ல என்று புரிந்து கொள். நான் தருவது ஒன்றே, அது உன் நலம், உன் நிம்மதி, உன் வாழ்வு முழுமையாக மலர